Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. தற்பொழுதைய முக்கிய செய்தி, உளவுத்துறை ஐஜியாக திரு அஸ்ரா கர்க் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வடக்கு மண்டல ஐஜியா இருந்த இவர் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டு உளவுத்துறை ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். புரிதல் கரெக்டான நம்ம செய்தியாளரோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாலமன் இணைஞ்சிருக்காரு. சாலமன், இவருடைய பின்னணி என்ன? தற்பொழுது இந்த மாற்றம் தொடர்பான தகவல்களையும் பதிவு செய்யுங்க. வழக்கமாக புதிய அமைச்சரவை இடம்பெற்றவுடன் தனக்கு ஏற்றமாறு ஐபிஎஸ் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றம் செய்வது வழக்கம். அதே போன்றுதான் தற்போது தாவேகா புதிய அமைச்சரவையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தொடர்ச்சியாக ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றமானது நடைபெறும். அந்த வகையில முதல் முறையாக தற்போது ஐபிஎஸ் அதிகாரியை மாற்றம் செய்து புதிய அமைச்சரவை தமிழக அரசு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த அஸ்ரா கர்க்கை தற்போது முக்கிய பொறுப்பாக பார்க்கக்கூடிய உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கர்க் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் தான் கரூர்ல கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த வழக்கினோட விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு இவர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தார். இதே போன்று பல்வேறு முக்கிய வழக்குகளை கையாண்டு இவர் தமிழக காவல்துறையில ஒரு முக்கிய பொறுப்பு அதிகாரியாகவும் செயல்பட்டு வந்திருக்கிறார். 2004ஆம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரி பேட்ச் ஆன இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். தொடக்கத்துல தனது படிப்புல சிறந்து விளங்கி அதன் பின் சிவில் சர்வீஸ்ல தேர்வுல தேர்ச்சி பெற்று அதன் பின்னர் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியில அமரப்பட்டார். இவர் தமிழ்நாடு கேடர்ல நியமிக்கப்பட்டு அஸ்ரா கர்க் தனது பணிகாலத்துல பல்வேறு முக்கிய பொறுப்புகளை அவர் வகித்திருக்கிறார். சென்னையில மற்றும் சென்னை காவல்துறையில அவர் டிராபிக் போலீஸாகவும் அதே போன்று சட்டம் ஒழுங்கு பிரிவும் சைபர் குற்ற பிரிவு போன்ற முக்கிய துறைகள்ல அவர் பணியாற்றி இருக்கிறார். தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல காவல் கண்காணிப்பாளராகவும் அதே போன்று குறிப்பாக திருவள்ளூர், மதுரை, வேலூர் போன்ற பகுதிகளில் அவர் கடுமையான சட்டம் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்காக இவர் பல்வேறு அறியவும் பட்டார். அஸ்ரா கர்க் மாநிலத்துல குற்றவியல் புலனாய்வு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு ஆகிய துறைகள்ல மிகுந்த அனுபவம் மிக்கவர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான சட்டவிரோத செயல்கள், கொள்ளை கடத்தல், பெண்கள் பாதுகாப்பு போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை இவர் மேற்கொண்டு சிறந்த அதிகாரியாக தமிழக காவல்துறையில பெயர் எடுத்தவர். தற்போது தான் இவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பாக பார்க்கக்கூடிய, ஏனென்றால் இன்டெலிஜென்ஸ் என்ற பொறுப்பு ஒரு முக்கிய பொறுப்பு தமிழக காவல்துறையில. என்ன நடக்கிறது என்பது குறித்தான தகவல்களை சேகரிக்கக்கூடிய ஒரு துறை என்பதால அந்த பொறுப்புக்கு தற்போது வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த அஸ்ரா கர்க் தற்போது ஐஜியாக உளவு பிரிவு ஐஜியாக தற்போது அஸ்ரா கர்க் நியமனம் செய்து தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ரைட், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கர்க் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.